சார் சார் என்ன மரியாதை? என்ன சமாச்சாரம்? எங்க இருந்து வரீங்க? விலாவரியா சொல்றது. ஊர்கோடியில் இருக்க அந்த சேரியில இருந்து வர்றேன். சேரியில இருந்து வந்துட்டு சோபால வந்து உட்கார்ந்துக்கிட்டியா? ஓஹோ, அதுவா சமாச்சாரம்? அம்மா, நான் உங்ககிட்ட யாத்திரம் கேட்க வரல. உங்க பொண்ணு சுமதியை புக் பண்ண வந்திருக்கேன். அப்படியா? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சுமதியா புக் பண்ண வந்திருக்கிறேன்னு நீங்க முதல்லயே சொல்லியிருந்தா அம்மா உங்களை எழுந்துருன்னு சொல்லி இருக்கவே மாட்டாங்க. இல்ல தமயந்தி? ஆமாங்க. என்னங்க நம்ம கம்பெனி எதுங்க? என்ன படம் எடுக்க போறீங்க? எப்பங்க பூஜை, எப்பங்க ஷூட்டிங், எப்பங்க எங்களுக்கு அட்வான்ஸ்? ஆஹா, நான் சினிமா படம் எடுக்க வரலீங்க. எங்க சேரி சீர்திருத்தம் பண்றதுக்கு நிதி சேர்க்கணும். அதுக்காக உங்க பொண்ணு சுமதியை வச்சு நாடகம் போடுறதுக்காக கேட்க வந்தேன். எந்திரியா, எந்திரி எந்திரி. ப்ரீ நாடகம் போட வந்திருக்கியா? பிரியம் ப்ரீ. ஆளை பார்த்தோன்னு நினைச்சேன். இந்தாம்மா, நீங்க சும்மா ஒண்ணும் நடிக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன தொகையோ அதை கொடுத்துடுறோம். அப்படியா? உட்காருங்க. உட்காருங்க. இல்ல இல்ல இல்ல, நீங்க உட்காருங்களேன். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. கோயில கட்டுறேன், கோபுரத்தை கட்டுறேன், குளத்தை வெட்டுறேன், ஆளாளுக்கு ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு வந்துடுறாங்க. நீங்க அந்த லிஸ்டோ? அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நாடகத்துக்கு எவ்வளவு பணம் வேணும் அது சொல்லுங்க. தமயந்தி, நம்ம நாடகத்துக்கு எவ்வளவு வாங்குறோம்? என்ன சீனு செட்டு, எனக்கு ஜூஸ், வெத்தலை பாக்கு, பழம் எல்லாம் சேர்ந்து என்ன ஒரு 5000 ரூபாய் ஆகும். குறைச்சல 5000. 5000 ரூபாய்? ஐயா, இது வரைக்கும் எழுந்து எழுந்து நீங்க சொன்னீங்க. இப்ப நானே எழுந்திருக்கிறேன். இது கட்டுப்படி ஆகுங்க. 5000 ரூபாய் என் கையில இருந்தா இன்னும் சேரி சீர்திருத்தம் பண்ணிருப்பேன். பாத்தீங்களா? 1 ரூபாய் 2 ரூபாய் குறைச்சிக்கலாம். நமக்குள்ள சார் கொஞ்சம் நில்லுங்க. என்ன குழந்தை சேரிய நின்னுச்சு இப்ப கிட்ட போதே? ஏமா, எல்லார்கிட்ட வாங்குற பணத்தை இவர்கிட்டயும் வாங்கினா எப்படிமா? என்ன சேவா உணர்ச்சியோட ஒரு நல்ல காரியத்துக்காக கேக்குறாரு. அதுக்காக பணத்தை குறைச்சிக்க சொல்றியா? குறைச்சிக்க சொல்லமா, பணமே வாங்க வேண்டாம்னு சொல்றேன். இப்படி தர்மத்துக்கு வேலை செஞ்சா அந்த தலைச்சேரி எஸ்டேட்டை எப்படி வாங்குறது? அம்மா, உங்க தலைச்சேரி இருக்கட்டும், அந்த ஏழைகளோட அவலச்சேரியை கொஞ்சம் கவனிங்க. கரெக்டா சொன்னீங்க. யோ, ஏன் என் பொண்ணு அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல, இது உங்க பொண்ணு தானா அப்படின்னு ஒரு சந்தேகம். எப்படி சந்தேகப்படுவேன்? பெற்றவங்க 2 பேரும் குத்துக்கல் மாதிரி நிக்கிறோம், சந்தேகம் வரலாமா? வரக்கூடாதுதான். ஒண்ணும் இல்ல, தாய போல புள்ள நூலை போல சேரன்னு சொல்லிருக்காங்க. இங்க அதுக்கு நேர்மாறா இருக்கேன்னு பார்த்தேன். அதுக்கு இல்ல இல்ல, அது குத்தம் என் மேல்தான். இன்னொரு பழமொழியை மறந்துட்டேன். அதாவது குப்பையிலையும் குண்டு பண்ணி கிடைக்கும். அம்மா, நான் நாடகம் நடத்தி தரதா முடிவு பண்ணிட்டேன். நீங்க போய் வேண்டிய ஏற்பாடு செய்யுங்க. ரொம்ப நன்றிமா. வணக்கம். இந்தாப்பா, பணத்தையோ வேண்டான்னு சொல்லிவிட்டா. எனக்கு பட்டத்தை கொடுக்கறதுக்காக மறந்துடாதப்பா. பட்டமா? ஆமா. உங்களுக்கா? ஏன் குடுக்கூடாதா? இவ்வளவு பெரிய நடிகை ஆக்கியிருக்கேனே, எனக்கு பட்டம் கொடுத்தா என்னவா? அம்மா கொடுங்களேன்ப்பா. நாட்டிய தாரகையினுடைய தாயின்னு சலவக்கல்ல எழுதி சதுரமா கொடுங்களேன்ப்பா. கொடுக்க கூடாதுங்கிறது இல்ல அம்மா, மக்களா கொடுக்கறதுதான் பட்டம். நாம கேட்டு வாங்கினா தம் பட்டம் ஆயிடும். ஓஹோ, சரி வரேன். வணக்கம் ஐயா. செய் செய் செய். சார், எனக்கு 2 டிக்கெட் கொடுங்க சார். 2 டிக்கெட் என்ன? எனக்கு கொடுங்க. என் பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கேன். என் பொண்ணு சுமதி இதுல நடிக்கிறதுக்கு நாடகத்துக்கு வந்திருக்குது. என்ன நாடகம் நடிக்க போகுது? ரோமியோ ஜூலியட் நாடகம் நடிக்க போகுது. இப்ப ஓம் பிரசங்கத்தை யாரையா கேட்டா? நாடகத்தை முதல்ல ஆரம்பிங்க. என்ன இதோ இப்ப உடனே போய் பெல் அடிக்கிறேன். தமயந்தி, அடி பெல்ல. அண்ணே கொஞ்சம் இருங்கண்ணே. ஏப்பா கதாநாயகா, கொஞ்சம் சரியா நில்லேப்பா. அவரால் எப்படிமா நிக்க முடியும்? அவர்தான் நில கொள்ளாம தவிக்கிறாரு. நீ பெல் அடிக்கிற வரைக்கும் அப்பிக்கிட்டே இருப்பிய. ரெடியா 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 ரெடியா? அவன் குடியா குடிச்சு குடிச்சு நிக்கிறானே. அட பாவி, இன்னைக்காவது நீ ஒழுங்கா நடிக்கணும்னு சொல்லிதானே கூட்டிட்டு வந்தேன். நீங்க சொன்னது ஒரு காலைல ஒழுங்கா குடிக்கணும்னு விழுந்துருச்சு போல இருக்கு. நடிகன் தம்பி, இன்னைக்கு நாடகத்துக்கு என்ன வசூல் ஆகும்? குறைஞ்சது 5000 மேலே கிடைக்க போகுது. இது மாதிரி 10 நாடகம் போட்டா நம்ம சேரியில பள்ளிக்கூடம் கட்டலாம், ஆஸ்பத்திரி கட்டலாம். நாடகத்தை சீக்கிரம் ஆரம்பிக்கலன்னு தலகலா கலாட்டா பண்றாங்க. ஏன்னா பயப்பட சுமதி, என்ன இன்னைக்கு நாடகம் ஸ்பீடா இருக்கணும்னு ஸ்பிரிட் சாப்பிட்டேன். அட பாவி, ஸ்பிரிட்டியா குடிச்சிட்ட. நீ வேகமா வசனம் பேசினா என் பொண்ணு சிக்கனா எல்லாம் எரிஞ்சிடுமேடா. என்னங்க இப்படி கல்லு வந்து விழுதுங்களே? அடுத்த போல சேர் வந்து விடாதா?
ஏன் லேட்டு ஜனங்க கேட்க பண்ணாங்கய்யா. எங்களை என்னையா பண்ண சொல்ற? அரங்கத்துல ஆடுன்னா அந்தரங்கத்துல ஆடுறானையா. நடிக்கிறதுக்காக அட்வான்ஸ கொடுத்தோம், நடிச்சதுக்கு அப்புறம் குடிப்பான்னு பார்த்தோம். அவன் அட்வான்ஸாவே குடிச்சு வந்துட்டானே. அட்வான்ஸா புல்லா? அது அட்வான்ஸ். ஐயா கலைக்குறமா இது. இவன் கலைக்காரனாக்கா கலைச்சு மேக்கப்பே கலைஞ்சிருக்காயா. ஏயா குடியாரமா போய் நடிக்க சொல்றீங்க? தம்பி, குடிய பத்தி நீ பேசாத. உனக்கு அத பத்தி ஒண்ணுமே தெரியாது. தெரியலன்னா பேசக்கூடாதா? இந்த நாட்டில் எவன் ஒருவன் குடிக்கவில்லையோ, ஐயோ, அவனுக்கு கலையே வராது. ஏ குடிக்கலன்னா உனக்கு கலையே வராம இருக்கலாம். ஆனா போதை ஜாஸ்தி ஆச்சுன்னா கொலையே வரும். மூடு மூடு மூடு. நான் அதுதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எதை? கடை. நான் உன் வாயை சொல்றேன். ஏய் நீ ஏன் வாயை மூடலாம்? மக்கள் சத்தம் போடுறாங்களே, அவங்க வாய் யார் மூடுறது? யோ நாளை என்ன ஆச்சு? ரோமியோ ஜூலியட் நாடகம் விளம்பரம் பண்ணிருக்கோம். தேவதாசன் நடத்துறதே. சொன்னபடி நடக்கிறேன்னா ஜனங்க சும்மா விட மாட்டாங்களே. முச்சந்திய நிக்க வச்சு ஊதி ஊதி தோலை ஊச்சிடுவாங்க தெரியுமா? ஐயோ கல்லு விடு. போச்சு போச்சு, உங்களால எனக்கும் கேட்ட போய். யோ கண்டாய். யோ சீக்கிரம் போய் தெரியுங்கய்யா, நான் போய் சமாளப்படுறேன். தம்பி என்னாச்சு? தம்பி ஹீரோ இருக்கானே தாய் பாத்து. ஆமா, அவன் குடிச்சு மயங்கி கிடக்கான் ஐயா. ஐயோ தம்பி, நாடகம் நின்னு போச்சுன்னா வசூல் பண்ணி பணத்தையெல்லாம் மோசம் பண்ணிவிட்டோம்னு குடிசையை குறைச்சு விடுவாங்களே தம்பி. தம்பி ஏதாவது நீ நான் என்ன பண்றது? அவன் தன்னை கெடுத்துக்கிட்டா பரவாயில்ல, ஊரால் குடியெல்லாம் கெடுக்கிறான் ஐயா. நான் என்ன பண்றது? நீ போய் எப்பயாவது அவன் தெரிய வை. எனக்கு இது திரும்பி கல்லுக்கெல்லாம் விழுகுது. திருப்பி திருப்பி என்னையே கேக்குறீடி, நான் என்னடி பண்ண முடியும்? அம்மா ஒரு ஐடியா. எல்லாரும் ஓடிக்கலான்றியா? வாங்கப்பா நீங்க வேற. ஏமா இந்த மாணிக்கம் தான் நல்லா பாடுவாரு, அவர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணா என்னங்க? அந்த மாணிக்கம் பாக்குறதுக்கு ஜம்முன்னு ஹீரோ மாதிரி இருக்கான். என்ன சொன்ன? ஒரே முத்த முத்திடுவோம் உன்னை. ஐயோ நீங்க ஒண்ணு ஆக்ட் பண்றதுக்குங்க. அதானே பார்த்தேன், எனக்கு குப்புன்னு வேர்த்து போச்சு. ஆமா உங்களுக்கு இப்படித்தான் அடிக்கடி வேர்த்துக்கிட்டே இருக்கும். சார் சார் ஹீரோ இங்க. அவன் ஹீரோ இல்ல, ஜீரோ. வாங்க தம்பி. ஐயோ எப்படி பத்திருக்கிறான் பாத்தீங்களா? 2 நாளைக்கு எழுந்திருக்க மாட்டான். இவன் எழுந்திரிக்க 2 நாள் ஆகும். நம்ம நாடகம் ஒழுங்கா நடத்தலைன்னா அவங்க அடிக்கிற அடியில நம்ம எழுந்திக்கிறதுக்கு 2 மாசம் ஆகும். மாணிக்கம் ஒண்ணு பண்ணுங்களேன். என்ன? தயவு செஞ்சிருக்கு நீங்களே ஆக்ட் பண்ணிடுங்களேன். ஐயோ நம்மளால முடியாதுமா. தம்பி 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 நீதான் பாக்குறதுக்கு அழகா ராஜா மாதிரி இருக்கு, நீயே ஆக்ட் பண்ணிடு. ராஜா ஐயோ என்ன இது? மகாராஜா மாதிரியா இருக்கிறாங்களே, ராஜா என்ன கோவம் வருமா வராதா? நீங்க சும்மா மேடைக்கு வந்து நின்னா போதும். அப்படியே நிக்கிறது வேண்டாம் போலாம். மாணிக்கம் ப்ளீஸ் சரின்னு சொல்லுங்களேன். என்ன முடியாதுமா? நீ என்ன நேரம் பார்த்து தகராறு பண்ணுவிய? நியாயத்தை பார்த்து நான் தயார் பண்றையா? தம்பி தம்பி இத பாரு, முடியாதுலாம் சொல்லக்கூடாது, நீ இதான் ஆக்ட் பண்ணணும். நான் தான் ஆக்ட் பண்ண மாட்டேங்கிறேன். மாணிக்கம் மாணிக்கம் ப்ளீஸ் மாணிக்கம் சரின்னு சொல்லுங்களேன். சொல்ற கேளுமா. தம்பி 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 தொட்டு தொட்டு அவரை கேட்டுக்கினா அவர் சரின்றாரு. நிச்சயமா சொல்றேன், என்னால முடியாது. ஐயோ மாணிக்கம் யோசிக்காதீங்களே, வேஷம் போடுங்களேன். இத பாரு தம்பி 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 சரின்னு சொல்லுப்பா. மௌனம் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. தமயந்தி அடி பெல்ல. யோ யோ என்னையா என்னாச்சு? நாடகம் உண்டா இல்லையா? நான் வேஷம் போட்டேன், நானும் உண்டு. ஐயோ பழக்கம் இல்லாம நீ போய் எப்படியா நடிப்ப? யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறேன்? நான் சின்ன பிள்ளையில ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நாடகத்தை ஆக்ட் பண்ணுவேன் என் தொழில். அப்படியா? இந்த வேஷம் தான் போட்டிருக்கேன். அப்புறம் என்னையா போய் வேஷம் போடு. அது அப்படி இந்த கமல்ல என்னையா ஆபத் சமயத்துல போய் வேஷம் போடியா? யோ 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 நீ வேஷம் போட்டு நான் பார்த்ததே இல்லையா. போய் அப்ப நடியா. வருவா? யோ நீ என்னையே பார்த்துட்டு நடிக்கணும், நான் உன்னையே பார்த்துட்டு இருப்பேன். அது சரி, நான் அங்க பாரு. ஏன் பயப்படுறீங்க? நம்ம மாணிக்கமே நடிக்க போகுது. நம்ம நினைச்சதை நடத்தி காட்டுவோம். வாங்கய்யா பயப்படாதீங்கம்மா, உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்ல. மிஸ்டர் நல்ல சிவம் டாக்டர், நாடக குட்டிகளை யாரையோ பார்த்ததா சொன்னீங்களே, உங்க மருமகன் குமார் மாதிரியே இருந்தாரா? ஆமாம்மா, அவன் அப்படியே தான் இருந்தான். அதனாலதான் என் பொண்ணுக்கு இந்த நிலைமை. எனக்கு ஒரே ஒரு வழிதான் தோணுது. என்ன டாக்டர்? நாடக குட்டிகளை பார்த்தேன்னு சொன்னீங்களே, அந்த ஆளை இங்க கூட்டிட்டு வர முடியுமா? ஐயோ, அவன் குப்பைக்காரனாச்சே. இருக்கலாம், ஆனா அவன் வந்தா தான் உங்க மக உயிர் படைக்க முடியும். அப்படிங்களா? ஆமா, இது மருந்தால மட்டும் குணப்படுத்த முடியாத நோய். மனோதித்துவ முறையும் கையாளணும். எப்படியாவது அவனை கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருங்க. அந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நீங்க வந்து சாட்சி சொல்லக்கூடாதா? சம்பந்தமே இல்லாம தான் மேடை மேலேயே ஏறி உண்டான மேலேயே விழுந்தாளா ஐயா? 1000 பேருக்கு மத்தியிலே அப்படின்னா பொம்பளைக்கு ஊடுதா உலகம், ஆம்பளைக்கு உலகமே ஊடுன்னு நான் ஒரு டயலாக் கேட்டிருக்கையா. அது உண்மைதாயா, அது உண்மைதான். இனிமே நான் உட நம்ப மாட்டேயா, நம்ப மாட்டேன். இந்தா நீ போறபடி போறியாகுது. நான் போக மாட்டேன், நான் உண்மை சொல்லிட்டு தான் போவேன். போக மாட்டேன். என்ன செய்ய போற? யோ
அட சொல்லு. என்ன ஏன் தொடுற? தொட்டு கைய கட்டு. நான் மான உள்ளவையா ரோஷம் உள்ளவ இரு உன்னை அடிக்க விரட்டுறேன். உனக்கு அப்பா தெரியுமா? யோ போயா நீ இரு வர இதை வைக்க. சார் விளையாட்டுக்கு சார், அதாவது பந்தை யார் வேகமா எறியதுன்னு பாத்துருந்தான். பந்தையா? ஆமா நீங்க யாரு? நேத்து டிராமா கொட்டையில ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்து போச்சு. அந்த பொண்ணோட அப்பா. வாயா மாமன் நார வா, மாப்பிளைய கூட்டின்னு போ வந்திருக்கிறியா? நீ கைய பிடிச்சி இஸ்திரு போ, நான் கழுத்தை பிடிச்சி தள்ளுறேன். தம்பி 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 புரியுது புரியுது தம்பி. அந்த பொண்ணு ஏதோ தவறா நினைக்குது. என் மகளுக்கு பைத்தியங்க. பைத்தியமா? தம்பி, என் பொண்ணுக்கு ஒரு முறை மாப்பிள்ளை இருந்தான். அவனைத்தான் என் மக கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா ஒரு நாள் அவன் திடீர்னு விபத்துல இறந்துட்டான். அதுல இருந்தே என் மக சரியில்லாம போயிட்டான். அதனாலதான் உங்களை பார்த்த உடனே அத்தான் போதும் 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 போதும், உண்மை தெரிஞ்சாச்சே. நல்ல வேலை நீங்க உண்மை சொன்னீங்களோ, எங்க வீட்டுல புயல் ஒழிஞ்சுதோ. புண்ணியா நல்லா இருக்கும். போயிட்டு வாங்க ஐயா. போயிட்டு வரதா? நான் மாத்திரம் போறதுக்கு வரலீங்க. பின்ன உங்களையும் அழைச்சிக்கிட்டு வந்தா தான் என் மக குணமாவான்னு எங்க டாக்டர் சொன்னாரு. அம்மா ஐயா, நாங்க அந்த பைத்தியத்தை பார்த்தோமோ இவளுக்கு பைத்தியம் பிடிச்சது. இன்னொரு தடவை நான் பார்த்தேன், அவ்வளவுதான் எனக்கே பைத்தியம் பிடிச்சோம். தம்பி, என் பொண்ணோட உயிர் உங்க கையில தாங்க இருக்கு. நான் என்ன செய்யறது? நம்மளால முடியாது. என்ன மன்னிச்சுங்க. ஐயே யோ இன்னையா அது மவுண்ட் ரோடு மன்றத்துல வர நின்னுட்ட? கொஞ்சம் ஒத்தி நில்லையா, நான் போய் பேசிட்டு வரேன். கொஞ்சம் திரும்பி நில்லையா? அட சரியா நில்லையா? நிக்க சொன்னா போடியாத. யோ என்ன மன்னிச்சிரியா? என்ன பைத்தியம்? அதாவது யோ நான் ஆசிமா திட்டிட்ட அடிச்சிட்ட வலிக்குதாயா? ஒண்ணு வலி இல்ல. எப்படி வலிக்கணும்? இல்ல அன்புதானே. அப்ப நீ என்ன அப்பவே மன்னிச்சியாயா? எப்ப உன்னை பார்த்தேனோ அப்பவே மன்னிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதான பார்த்தேன். சரி சரியா புறப்படியா? எங்க அந்த பொண்ணு உங்க சார் காப்பாத்தையா? இந்த பாரு, நான் போடுவேன். அப்ப அதாச்சும் சத்தங்க தான் போட்டேன். பிச்சு பிச்சு ஓச்சுக்காதையா, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். அதனால நீ எங்க வேணாலும் போலாம் வரலாம். சரி, அப்ப நான் போறேன். இந்தாயா அழைச்சிட்டு போ. வாங்க மாணிக்கம் வாங்க. கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து வந்துடுறேன். ஐயா ஐயா, என்னங்க இந்த பாருங்க, இடத்துக்கு தகுந்த மாதிரி உடைய மாத்திக்கிறோம். நான் இல்ல, அதுக்கு புதுசு புதுசு ஆள் வராங்க இப்போ. அது இல்லைங்க, உங்களை பொண்ணுக்கு அவளோட அத்தா மாதிரி தெரியணும். ஓ, அதாவது நம்ம நாடகத்துக்கு வேஷம் போடணும். இந்த பாருங்க, எனக்கு வேஷம் போடுறதுன்னா ரொம்ப குஷி. அப்படி கொஞ்சம் இருங்க, நான் வந்துட்டேன். வேஷம். வணக்கம் மாமா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாய மூடு. எவனை பார்த்தாலும் மாமா மாமா. ஐயோ சோஃபாவிலே உட்காந்துட்டியா? அம்மா, அவர் தான் உட்கார சொல்லிட்டு போனாரு. சொல்லுவாரு. ஏன் சொல்ல மாட்டாரு? ஏய், உன்ன மாதிரி குப்பைக்காரனை எல்லாம் இந்த கோட்டீஸ்வரம் பங்களாவில இது வரைக்கும் நுழையவே விட்டதில்ல. அம்மா, கோபுரத்துல இருக்கிறா நினைக்கிறாங்களே உங்க போல பழக்காரங்க, அவங்க வீட்டுல நானும் நுழையறது இல்ல. பேசு. ஏன் பேச மாட்டேன்? எல்லாம் என் தலை விதி. அது அந்த படத்துல இருக்கானே, அவனால வந்த வேலை. யாரம்மா அவன்? இந்த பாவியா? ஐயோ, படத்தை உடைச்சிட்டான். ஏய், உனக்கெல்லாம் பைத்தியமா? ஆமா, எனக்கு பைத்தியம் தான். ஆனா நான் பைத்தியம் வர்றதுக்கு இவன் தான் காரணம். கொடுமைக்காரனா, கொலைகாரனா சிறையில் இருந்தேனே, அதுக்கு இவன் தான் காரணம். என்ன, நீ ஒரு கொலைகாரனா? நினைச்சேன். நீ பாக்குற பார்வையும் பேசுற பேச்சும். ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஐயா, கொலைகார மாமா, கொலைகார மாமா. வாடி உள்ள. என்னங்க உங்கள தானே? ஏன்டி பதற? அழைச்சிக்கிட்டு வந்து ஆசனம் போட்டு உட்கார வச்சிருக்கீங்களே, அவனை உடனே அடிச்சு வரட்டுங்க. ஏன் நம்ம பொண்ணுக்கு பைத்தியம் தெளிஞ்சு போச்சா? இல்ல, எனக்கு தான் பைத்தியம் பிடிக்க போகுது. மறுபடியுமா? விளையாடாதீங்க. உன்கிட்ட எப்படி நான் விளையாண்டேன்? சும்மா இருங்க. அவனை கேவலம் குப்பைக்காரன் தான் நினைச்சிருந்தோம். ஆமா. ஐயோ, அது இல்லைங்க. வேற எது? அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் கொலைகாரன். கொலைகாரனா? ஆமா, முதல்ல அவனை வெளியே அனுப்புங்க. போங்களேன்.
அவனை வெளியே போக சொல்லிட்டா நம்ம பொண்ணோட கதி. அவ பைத்தியமாவே இருந்துட்டு போட்டோம். இனிமே அந்த கொலைகார ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. உனக்கு ஒண்ணும் தெரியாது. வாணி மாணிக்கா அதோ இங்கே இருக்கிறீங்களா? இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கங்க. இப்படி போய் போடு. ஓ ஆமா. இவனை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. அங்க பாருங்க, நம்ம குமார் படத்தை உடைச்சிட்டாங்க பாருங்க. ஏன் குமார் படத்தை உடைச்சான்? பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. வந்துட்டீங்களா? ஐயோ, இந்த அநியாயத்தை பாத்தீங்களா? அந்த கொலைகாரனை கட்டி பிடிக்காளே. பாடி. ஐயோ, என்னை பாருமா. ஐயோ, என்னங்க அந்த கொலைகார கைப்பட்டதும் குழந்தை மயங்கி போயிட்டாங்க. அவன் இந்த வீட்டுக்குள்ள இருந்தா இன்னும் என்னென்ன நடக்குமோ? சரி சரி, அழைச்சிட்டு போங்க. வழக்கம் போல மறந்த கொடு. போ, தூக்கிட்டு போ. போப்பா. மாணிக்கம், இதுதான் என் குடும்ப நிலை. ஆமா, நீங்க ஏன் குமார் படத்தை உடைச்சீங்க? படம் தான் கிடைச்சது, அவன் கிடைக்கலையே. என்ன சொல்றீங்க? ஐயா, இந்த குமார் அதுதான் அவங்க மருமகன். ஒரு காலத்துல எனக்கு நெருங்கிய நண்பனா இருந்தவன். அப்படியா? ஆமா, இந்த குமார் உணர்ச்சி வேகத்தை யாரையோ தாக்கிட்டான். அந்த ஆள் எதிர்பாராம செத்துட்டான். உடனே இந்த கோழை என்ன செய்யலாம் தெரியுமா? எங்கிட்ட ஓடியாந்தான். மாணிக்கம் மாணிக்கம், இவன் காப்பாத்தலாப்பா, நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம்டா. இந்த கொலை செய்தி அத்தமலுக்கு தெரிஞ்சா உடனே செத்துருவாரா அப்படின்னு கண்ணீர் விட்டான், கதறான். ஏன் ஒப்பாவே வச்சான். நான் என்ன சொன்னேன் தெரியுமா? பயப்படாதா குமார், நான் இருக்கேன்டா, அந்த பழி நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அதுக்கு அவன் சொன்னான், நான் உன் ஸ்நேகிதன்டா, உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்டா, நிச்சயதார்த்தம் முடியட்டும், உடனே பறந்து வர்றேன், பெரிய பெரிய வக்கீலா வைக்கிறேன், முதல்ல உன்னை ஜாமீன்ல வெளியே கொண்டாடுறேன், அப்ப நானே வழக்கு நடத்தி நீ நிரபராதின்னு விடுதலை பண்றேன்டா அப்படி இந்த கையில அழைச்சி சத்தியம் பண்ணி கொடுத்தாயா. வந்தானா? அவன் எங்க வந்தான்? எனக்கு வந்ததெல்லாம் கொலை பழியும் 5 வருஷ கலிஜாவ தண்டனையும் தாயா. இப்ப சொல்லுங்க, இந்த பாவையோட வாழ்க்கைக்காக நான் தியாகம் பண்ணேன், என் வாழ்க்கையை இவன் நேர்பாளி கொடுத்துட்டாயா. இந்த பழத்தை உடைச்சு தப்பா? இந்த நம்பிக்கை தோழியோட பழத்தை உடைச்சு தப்பா? குமார் சொன்ன மாதிரி உண்மையிலேயே நிச்சயதார்த்தம் நடந்தது, கோலாகலமா நடந்தது. எல்லாரும் வந்து ஆனந்தமா நடத்தி வச்சாங்க. குமாரும் அமுதாவும் எதிர்காலத்துல நாம எப்படியெல்லாம் இருக்க போறோம்னு கனவு கண்டாங்க, கற்பனையில மிதந்தாங்க. அன்னைக்கு சாயங்காலம் இப்படியெல்லாம் சந்தோஷமா ஆடி பாடிக்கிட்டு இருந்த குமார் அநியாயமா செத்துட்டாங்க. இந்த விபத்து மாத்திரம் நேராம இருந்தா உங்க வாழ்க்கையில எந்த பழி நேர்ந்திருக்காரு? குமார் நிச்சயமா உங்களை விடுதலை செஞ்சிருக்கும். குமார், உன் கதை இப்படியா முடியணும்? என்ன மன்னிச்சு குமார், என்ன மன்னிச்சு. மாணிக்கம், உங்க நண்பனைத்தான் யாராலையும் காப்பாற்ற முடியல, என் மகளையாவது நான் காப்பாத்துறியா? நிச்சயமா நான் காப்பாத்துறேன். ஆனா மாணிக்கம், என் மனைவி பண திமிர் பிடிச்சவ, ஏழைங்கன்னா அவளுக்கு விஷம் மாதிரி. அவளுக்கு உங்களை கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்களை அவ என்னென்ன கொடுமைப்படுத்துவாளோ, எப்படியெல்லாம் அவமானப்படுத்துவாளோங்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாணிக்கம். பயப்படாதீங்கய்யா, பயப்படாதீங்க. இந்த மாணிக்கத்துக்கு உங்க வீட்டுல எந்த தலைமுறை ஏற்பட்டாலும் சரி, என் நண்பனோட புனிதமான உயிரின் மேல் ஆணையா சொல்றேன், உங்க மகள் நிச்சயமா குணப்படுத்துவேன். சத்தியம்.